இன்னைக்கு பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? இன்றைக்கு இரவல் வாங்கி ஆட்சி செய்கிறார் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் முன்வைக்கிறார் இல்லையா? இருமுனை தாக்குதலை தாவேகா சந்திக்கிறதா, விஜய் சந்திக்கிறாரா? நேரடியாக தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிடம் மட்டும் நேரம் எடுத்துக்கிறேன். மிக வெற்றிகரமாக ஒரு 60-65 நாட்களாக மக்களுக்கு எந்த வகையிலும் நேரடியாக பிரச்சனையாக இல்லாத விஷயங்களையே வெற்றிகரமாக எல்லா கட்சிகளும், ஆண்டவர்கள், ஆட்சி செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய தோழமை சக்திகள் எல்லோரும் குதிரை பேரத்தில் தொடங்கி எல்லாவற்றையும் பேசிட்ட போன எனக்கு ஒரு கேள்வி எழுகிறது. அடிப்படையில் இன்னைக்கு நேரடியாக இதை உணரக்கூடிய இடத்துல மக்கள் பிரச்சனையா இது இல்லாமல் இருந்திருந்தால் நம்ம என்ன பேசியிருப்போம்? 5 விஷயம் மட்டும் சும்மா மட்டும் ஒரு கஸ்டோடியல் டெத் விவகாரம் நாகர்கோவில் நடந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு நீதிபதியின் முன்பாக போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்கிறது. சாரி வேண்டாம் நீதி வேண்டும் கேட்ட அரசின் சார்பில் முதலமைச்சராக இன்றைக்கு இருக்கிறவர் அதுக்கு ரியாக்ட் பண்ணாரனா இல்லை. சேலம் ஒதியத்தூரில் கால் மேலே கால் போட்டு ஒரு அம்பேத்கர் சிலை நிறுவப்பட்டதுக்கு இருந்த தகரத்தை அகற்றியதுன்னு இல்லை, இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் நேரடியாக பட்டியல் சமூக மக்கள் மட்டும்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆத்தூரில் தூய்மை பணியாளர்களாக வரக்கூடியவர்கள்ட்ட பாண்டு எழுதி வாங்குறாங்க. நாங்கள் தொழிற்சங்கங்களோடு இணைந்து போராட்டம் நடத்த மாட்டோம், அப்படி செய்தால் எந்த முடிவையும் எடுக்கலாம்னு இது விவாதிக்கப்பட்டிருக்கணும். விவசாயிகள் எக்மோர் வரைக்கும் வந்து போராடுறாங்க. வெவ்வேறு வகையில் தாண்டி போராட்டங்கள் மாவட்ட ரீதியிலிருந்து நகர்ந்து வந்து அரசு தங்களுடைய வாக்குறுதிகளை கேட்டு இங்கே போராடுறாங்க. அதே போல் டாஸ்மாக் அரியலூரில் அங்கே கோடாலி கிராமத்தில் அகற்ற போன மாணவிகளின் மீது காவல்துறை பலத்தை பிரயோகப்படுத்தியதுன்னு ஒரு விமர்சனம் வந்தது. இது எதற்குமே அரசு நேரடியாக சொல்லலை, இதை மக்கள் பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு ஆட்சி செய்த அல்லது எதிர்கட்சியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அதிமுகவினரும் களத்துக்கு போனாங்களானா இல்லை, அங்கே இங்கே ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கலாம். எனக்கு தெரியும் உதயத்தூர் விஷயத்திலாம் சிபிஎம் போன்றவர்கள் பேசினாங்க. இது மக்கள் நேரடியாக ரிலேட் பண்ணுவாங்களானா எல்லாம் உங்களுடைய அரசியல் சண்டையை போடுறீங்க என்பதாகத்தான் இதை ஓவராலாக பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம டைரெக்டாக நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நகரணும்னா, இரவல் ஆட்சி என்கிற சொல் இது வந்து 2 வகையில். அவர் நேரடியாக இன்றைக்கு இந்த ஆளுங்கட்சி மெஜாரிட்டி மார்க்குக்கு கூட இருக்கக்கூடிய திமுகவின் தோழமை கட்சிகளை தான் குறிப்பிடுறாருன்னு புரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை அதிமுக முன்னாள் அமைச்சர்களை சேர்ப்பதை அவர் விமர்சித்திருந்தால் இரவல் கட்சி என்றே விமர்சித்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு கட்சி கட்டமைப்புக்கே நாங்கள் தான் சமீபத்தில் டாக்டர் திருமா சொன்னார் இல்லையா, உங்களுக்கு பலமான ஆள் வேணும், கட்சியை கட்டமைக்கணும்னா என்னுடைய தம்பிகள் தளபதிகள் தான் வேணும்னா என்கிட்டே கேட்டிருக்கலாமே, இன்னும் நிறைய பேரை அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி அவர்கள் எடுத்திருந்தாருன்னா அது நேரடியாக உங்களுக்கு கட்சியை வளர்க்கவே அதிமுகவினர் தான் வேணுமாங்கிற ரெட்டோரிக்குள்ளே போயிருக்கும். இப்போ அவர் மீன் பண்ணுறது ஆளுங்கட்சியின் மீதானது. கண்ணன் சார் சொன்ன மாதிரி எப்படி மைனாரிட்டி அரசு என்பதை 5 ஆண்டுகளும் தவிர்க்க முடியாமல் அன்றைக்கு திமுக இருந்ததோ, ஏன்னா 125 தொகுதிகளில் விசிலுக்கு வாக்கு விழலன்னும் போது அந்த எண்ணிக்கைக்கு நீங்கள் மற்ற கட்சிகளை அல்லது மற்ற போஸ்ட்போல் அலையன்ஸுங்கிறது சட்ட விரோதம் கிடையாது, அது அங்கீகரிக்கப்பட்டது தான். ஆனாலும் அந்த விமர்சனத்தை நீங்கள் தவிர்க்க இயலாது, ப்ராக்டிக்கலாக ஏற்றுக்க தான் வேணும். இது ஒரு சைடு. 6 மாதத்தில் ஆட்சி கவிழும் என்று திமுக அதிமுகவினர் பேசுவது என்பது சேம் சைடு கோல். அது எந்த வகையிலும் அந்த ஆட்சியை ஒருவேளை அவங்களுக்கு எண்ணம் இருந்தால் ரகசியமாக செய்வாங்களே தவிர வெளியில் சொல்ல மாட்டாங்க. இப்படி சொல்வது பலவீனப்படுத்துமா அல்லது உங்கள் கட்சியினரை பலப்படுத்துமானா அது 2க்குமே பதில் இல்லை. ஏன்னா இப்படி ஆட்சி கவிழும் அடுத்து 8 அமாவாசை தான் எடப்பாடியார் முதலமைச்சரான காலத்திலேருந்து தமிழ்நாட்டு அரசியலை நம்ம திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது தவறானது. ஏன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவர் எந்த கார்டை ப்ளே பண்ணணுங்கிறதுல அவர் அதை கொஞ்சம் கான்ஷியஸாக பயன்படுத்துகிறாரோன்னு பார்க்க வேண்டியிருக்கு. எங்கே வந்து தான் பாதிக்கப்பட்டேன்னு விக்டிம் கார்டு எடுக்கணும், எங்கே ஒரு வாரியர் கார்டாக தன்னை வந்து ஒரு போராளியாக பொசிஷன் பண்ணுறணுங்கிறதுல இவங்க 2 பேரை தாண்டியும் அல்லது இவங்க மதிப்பிட்டதை விடவும் முதல்வர் விஜய் அதை ஒரு மாதிரி நீக்குப்போக்காக கரெக்டாக பயன்படுத்துகிறாருங்கிற ஒரு அபாயம் இருக்குது. 3வது, திமுக அதிமுகவை பிடிக்காமல் ராஜினாமா செய்கிறார்கள் என்று சொன்னால் அது எப்படி குதிரை பேரமாகும் அப்படின்னு அமைச்சர் சிடிஆர் அவர்கள் கேட்டிருக்கிறார். நீங்கள் பதிவு செய்த ஐயா மு வீரபாண்டியன் அவர்களுடைய பேட்டி இருக்கிறது. இதனுடைய ஜிஸ்ட்டை மட்டும் நான் அப்படியே தமிழ் படுத்தி சொல்கிறேனே, நாம் இன்றைக்கு நம்முடைய கண்களினால் குதிரை பேரம் நடப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் தான் இதற்கு சாட்சி. இதுவரை வட இந்தியாவில் நடந்தது இங்கு நடக்கிறது என்பதை மறைப்பதற்கு ஒன்றுமில்லை. ஒருவேளை சிலர் இதை மட்டும் கேட்டு சந்தேகத்தை ஏற்படுத்தலாம். இந்த தாவேக்கா எம்எல்ஏக்கள்கிட்ட திமுக பேசினது ஒருவேளை ஐயா அதை சொல்கிறாரான்னு. அதுக்கு கீழே அவர் சொல்கிறாரு, அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்க வேண்டும் என்கிற எண்ணம் வரும்போது இப்படியான அரசியல் குயுக்திகளை செயல்படுத்துகிறார்கள். இன்றைக்கு அதிகாரத்தில் ஆட்சியில் உட்கார்ந்து விட்டு எப்படி இறங்குகிறார் கேட்கிறாரு. அது நேரடியாக தாவேக்கா தான். அதுக்கு அடுத்த பாயிண்ட் வராரு, மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்திருக்கிறார்கள். ஒரு எம்எல்ஏ கையில் இருக்கக்கூடிய மை கூட காய்வதற்கு முன்பாக ராஜினாமா செய்வது என்பது அந்த தொகுதி மக்களுக்கு செய்கிற துரோகம் இல்லையா? இப்படிப்பட்டவர்களை இந்த ப்ராசஸை ஃபெசிலிட்டேட் பண்ணி நீங்கள் அதை ஊக்கப்படுத்துறீங்க. வந்தால் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம், ஏன்னா இந்த மக்களுக்கு நீங்கள் 5 ஆண்டுகள் உங்க மேலே நம்பிக்கை நீங்கள் துரோகம் பண்ணுறீங்க மாட்டோம்னு தாவேக்கா ஒருவேளை அறிவித்தால்
அந்த பெருந்தன்மையெல்லாம் அரசியல்வாதிகளிடம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, தவறானதுன்னு ஒரு வகையில் இருந்தாலும் அப்படி அறிவிச்சா இவங்க வருவாங்களாங்கிற கேள்வி இருக்குது. அப்போ இது முழுக்க முழுக்க ஜனநாயகத்திற்கும் அரசியல் அறத்திற்கும் எதிரானதாக இருக்கிறதுன்னு சொன்னவர் ஐயா மு வீரபாண்டியன் அவர்கள். இப்போ அவருடைய ஸ்டாண்டுக்கு அமைச்சர் அவர்கள் எதுவும் தோழமை சக்தி தான், நீங்கள் அந்த கூட்டணி நட்பு சக்திகள் கூட்டத்துக்கு வரலனாலும் காலையில் முதலமைச்சரை சந்திச்சு ஆதரவு வெளிப்படுத்தாங்க. இப்போ இது பேசினதுனால சொன்னதுல 2 முக்கியமான புள்ளி இருக்கு. ஒன்று, இரவல் கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களை வாங்கி ஒரு ஆட்சியை நடத்துறாருன்ற விமர்சனத்தை நேரடியா சொல்லல, தீர்ந்து போன சக்தி. ஆனா இன்னொன்னு, இரவல் ஆட்சி நடத்துகிறார் அப்படின்றப்ப கூட்டணி கட்சிகளை மட்டும் சொல்றாரு. ஆனா மைக்ரோ லெவல்ல பாக்குறப்போ அதிமுகவுடைய முக்கியமான கேடர்ஸ் தான் தாவேகாவுக்குள்ள போறாங்க. ஒன்று, தாவேகா விஸ்வரூப வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு, இந்த விஜய் அலை வீசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லும் பொழுது அதிமுகவுடைய முக்கியமான நிர்வாகிகள் முக்கியமான கேடர்ஸை வச்சு ஆட்சி நடத்துறாங்க அப்படின்னும் பொழுது அந்த கட்சி பலகீனமாக இருக்குது அப்படின்றத ஒத்துக்கிறாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. இன்னொரு விஷயம், குதிரை பேரம் நடக்குது அப்படின்னு ஆட்சியில் வெளியிலிருந்து பங்களிப்பு ஆதரவுன்ற ஒரு கட்சியினுடைய பிரதிநிதி சொல்லுது அப்படின்றது ரெண்டும் பலகீனம். அந்த பலகீனத்தை மறைக்கிறாங்களா, அதை மறைக்க முடியுமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் இன்னைக்கு கேட்டால் என்ன டிஃபென்ஸ் எடுப்பாருன்னா, 2 விஜயபாஸ்கர் போனாங்க, அவங்களால 2026 சட்டமன்ற தொகுதியில் அவங்க தொகுதியை தாண்டி அந்த மாவட்டத்தில் ஒரு சீட்டு கூட எக்ஸ்ட்ரா ஜெயிக்க வைக்காத போது கரூரில் எம்ஆர் விஜயபாஸ்கர் மட்டும்தான் ஜெயித்தார், மற்ற 3 தொகுதிகள் ஜெயிக்க முடியல. இங்கே புதுக்கோட்டையில் 5ல் 1 மட்டும்தான் விராலிமலை ஜெயிச்சார்னு அவர் ஒரு டிஃபென்ஸை எடுக்கலாம். அதை தாண்டி இப்படிப்பட்ட எக்கச்சக்கமானவர்கள் எங்ககிட்ட இருக்கார். அதாவது தன்னுடைய பலவீனத்தை ஒரு தலைவர் ஒருபோதும் வெளிக்காட்டி கொள்ள மாட்டார், அது அவருக்கான ஒரு டிஃபென்ஸாக இருக்கும். நான் பலகீனமா இருக்கான்னு கேட்குறேன் சார். பலகீனமா ஏன்னு கேளுங்களேன். ஒன்று, அதிமுகவினுடைய முக்கியமான நிர்வாகிகள் உள்ள போறாங்கன்னா புதிய கட்சிகளுக்கு புதிய நபர்களை தொண்டர்களை தாவேகா வளர்க்கலாம். அதை வளர்க்காம இந்த கட்சியிலேருந்து ஒருத்தனை கொண்டு வராங்க அப்படின்னா அந்த கட்சி பலகீனமா இருக்குன்னு மறைமுகமாக வெளிப்படுத்துறாருன்னு அர்த்தம். அது ஒரு பிளண்ட் வேணும்னு அவருக்கு தேவை இருக்கிறதுனாலையும் தான் அகாமடேட் பண்றாரு. கடந்த காலத்துல தேர்தலுக்கு முன்பாக இப்படி அப்ரோச் பண்ண பலரையும் தாவேகா அட்மிட் பண்ணல, ஃப்ரெஷ்னஸ் அப்பீல் போயிடுமோன்னு நினைச்சாங்க. இப்போ உள்ளுக்குள்ள மாவட்ட அரசியல் செய்வதற்கு ஆட்கள் தேவைப்படுகிறது, எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் வேணும் அப்படின்னும் போது அட்மிட் பண்ணக்கூடிய இடத்திற்கு தாவேகா நகர்கிறது. ஒரு பிளண்ட் தேவை அவங்களுக்கும். இது ஏறத்தாழ அவங்களுக்கு சப்ளை டிமாண்ட் தியரியாக கூட எடுத்துக்கலாம். வெளியேறுவதை நிச்சயமாக அதிமுக எங்களுடைய பலவீனம் இல்லைன்னு அவங்க மதிப்பிடுவாங்க. 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் மாவட்ட செயலாளர் மாவட்ட அமைச்சருங்கிறதுலேருந்து ஃப்ரெஷ் ஃபேஸை நம்ம வளர்க்காம விட்டுட்டோம்னா அதற்கு அடுத்த அந்த பொறுப்பெடுத்துக்க ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு கேடர் பேஸ்டு பார்ட்டியான அதிமுக மிக நிச்சயமாக நினைக்கும். ஒன்று, இப்போ வீரபாண்டியன் அவர்கள் பேசக்கூடியது அவர் அவருடைய பொசிஷனிங்கை நிலைப்படுத்துகிறார். அவர் திரும்ப திரும்ப இப்போ கேட்டாலும் சொல்லுவார், இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்க வேண்டும், நீங்கள் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனோ கான்ஃபிடன்ஸ் மோஷனோ வருதுன்னா உங்களுக்கு சாதகமாக வாக்களிப்போம், உங்கள் பாலிசிக்குள்ளெல்லாம் நாங்கள் வரமாட்டோங்கிற ஸ்டாண்டை தெளிவுபடுத்துகிறார் அவர். அதனோடு கூடுதலாக பை எலெக்ஷனில் முடிவெடுக்கலை, ஆனால் லோக்கல் பாடி போல்ஸில் நாங்கள் தனித்து போவோம் என்று ஒரு பாயிண்ட்டையும் அவர் ப்ரப்போஸ் பண்ணுறார். வாய்ப்பு இருந்தால் செய்வோம், வாய்ப்பு இருந்தால் அதை செய்வோம். நாங்கள் தான் தனியாக அவங்க சிபிஎம் மற்றும் சிபிஐ எம்எல் சேர்ந்த ஒரு முன்னணியை ஃப்ரண்ட்டை கட்டுறாங்க இல்லையா. இதில் என்னன்னா, இது அவர்களுக்கான சுய பரிசோதனை. தாவேகாவுக்கு எதிராக இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கக்கூடாது. கடந்த ஆட்சி காலத்தில் அவங்க மீதான விமர்சனமே, நீங்கள் திமுகவை தோழமை சுட்டல் செஞ்சீங்க, அது போதுமான அளவுக்கு இல்லை, திமுக எதையும் உங்களுடைய தோழமை சுட்டலினால் மாற்றிக்கொள்ளவில்லை, இதன் காரணமாக இந்த எலெக்ஷனில் நீங்களும் உங்கள் வாக்கு வங்கியை உங்களுடைய கோர் ஓட் பேங்கை இழந்திருக்கிறீங்கிற விமர்சனம் வந்தது. அப்போ அந்த தவறை செய்யக்கூடாது. 2001 அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட கூட்டணியில் இருந்தாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒரு எதிர்க்கட்சி பொசிஷன் இங்கே தான் போனாங்க. நீங்கள் எஸ்மா டெஸ்மா சட்டம் அந்த காலகட்டத்திலோ ஒரு எதிர்க்கட்சி ரோலை தான் இன்றைக்கு அவர்கள் மேற்கொண்டார்கள். தேர்தலோடு அது முடிந்தது. அதற்கு பிறகு நாங்கள் எங்கள் வாக்காளர்களுக்கு அல்லது எங்களுடைய தொழிலாளர் நலன் சார்ந்த விஷயங்களுக்கு போகிறோம் என்கிற பேட்டர்ன் அடாப்ட் பண்ணுறாங்க. இது சிபிஎம் அல்லது சிபிஐ தாங்கள் கட்சிக்காக செய்கிற கோர்ஸ் கரெக்ஷனை தவிர தாவேக்காவை அது நிர்பந்தப்படுத்தணும் என்கிற எண்ணமோ நோக்கமோ அதில் இருப்பதாக நான் பார்க்கலை இப்போ வரைக்கும். இதில் ஹார்ஸ் ட்ரேடிங்கிற விஷயத்தை வைக்கும்போது 5 ஆண்டுகளில் யார் மீது வைத்த ஹார்ஸ் ட்ரேடிங் குதிரை பேர குற்றச்சாட்டையும் நீதிமன்றத்தில் யாரும் நிரூபிக்க போவதில்லை. ஆனால் இந்த விவகாரம் திரும்ப 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 ஏன் அது பிரதானமாக பேசப்படுது? நீங்கள் சொல்கிற மாதிரி 6 மாதத்தில் ஆட்சி கவிழ்ந்துடும் அப்படின்னு வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை ஆட்சியை கவிழ்க்கணும்னா மறைமுகமாக காய் நகரத்தில் என்ன வேணால் செய்யலாம். வெளிப்படையாக சொல்கிறாங்க அப்படின்னும் பொழுது அதில் ஏதோ ஒரு அரசியல் காய் நகரத்தில் இருக்குது இல்லையா. இவங்களும் திரும்பவும் செந்தில் பாலாஜி அன்கோ மேலே ஒரு அலிகேஷனை ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்கன்னா இவங்களும் ஒரு காய் நகர்த்துறாங்கன்னு தான் அர்த்தம். எந்த அடிப்படையில் என்ன காரணத்துக்காக இந்த குதிரை வேற காய்கள் நகர்த்தப்படுது? அடிப்படையில் உங்களுடைய எதிராளி இந்த இடத்துல முதலமைச்சர், அவரை தான் நம்ம பொசிஷன் பண்ணணும். அவருடைய இன்செக்யூரிட்டிஸ், அவர் இன்றைக்கு உறுதியாக அவருக்கு 125 விசிலில் மட்டும் இருந்துருச்சுன்னா அப்போ சினாரியோ வேறு.
அவங்களுடைய இன்செக்யூரிட்டிஸை நம்ம தொடர்ந்து சீண்டிக் கொண்டே இருப்பது. ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் வைக்கும் பொழுது 5 ஆண்டுகள் ஸ்திரத்தன்மை இருக்குமா இல்லையாங்கிற சந்தேகத்தில் இருக்கும்போது நீங்கள் நிர்வாகவியல் சார்ந்து போக முடியாது, உங்களுடைய திட்டங்களை நிறைவேற்ற முடியுமான்னு யோசிக்க முடியாது. அந்த ஒரு கொதிநிலையிலே வச்சா நிறைய தவறு செய்வார் என்கிற கணக்கு இவர்களுக்கு இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, தூய சக்தி என்கிற இமேஜ் இல்லைன்னு உடைத்து நொறுக்குவதற்கான ஒரு விஷயமா அதை பார்க்குறாங்க. ஆனால் இது ஸ்ட்ராட்டஜிக்கலி சரியா இல்லை அது ஈல்ட் ஆகுமாங்கிறது சந்தேகத்துக்குரியது அல்லது விவாதத்துக்குரியது. நீங்கள் குறிப்பிட்ட செந்தில் பாலாஜி விஷயத்தை மட்டும் நான் தொடரணும்னு நினைக்கிறேன். செந்தில் பாலாஜியினுடைய அந்த வழக்கு, அதாவது தாவே காட்சியை கவிழ்க்க முயற்சி செய்ததாக இளையராஜா அவர்களுடைய அந்த கைது சார்ந்த விஷயங்களில் நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் பரவிக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு செய்தி எனக்கு அதில் ஒரு அச்சமே இருக்கிறது. பல விஷயங்கள் பேசப்படுகிறது. இப்போ உதாரணத்துக்கு எத்தனை பேரை கைது செய்து போலீஸ் காவலில் எடுத்தது அப்படின்னா, ஏறத்தாழ இதில் ஒரு 5-6 செய்தி நிறுவனங்களுடைய செய்திகள் ரிப்போர்ட் ஆகிருக்கு. அது நேஷனல் மீடியாவினுடைய தமிழ்நாடு கிளையில் தொடங்கி தமிழ்நாடு ஊடகங்கள் வரைக்கும் 5 பேரை காவலில் எடுத்து விடிய விடிய விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். போலீஸ் கஸ்டடி என்பது ரிப்போர்ட்டட் நியூஸ். இதில் சிங்கப்பூர் நிறுவனங்கள் 180 கோடி இதெல்லாம் பேசப்படுகிறது. இது சென்னையினுடைய ஸ்பெஷல் ஜட்ஜ் பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்டினுடைய நீதிபதி கொடுத்திருக்கக்கூடிய ஆர்டர். இதுதான் அந்த கஸ்டடி எடுக்க போட்டது. இதில் இருக்கக்கூடியது மொத்தமே 3 பேர், A2 A7 A8 3 பேருக்கு தான் இவங்க கஸ்டடி கேட்டிருக்கிறாங்க. நீதிபதி அது குறித்து பேசும் பொழுது நீதிபதி முன்பாக அவங்க ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாங்க. எங்களிடம் கைதுக்கு முன்பாகவே காவல்துறையினர் நாங்கள் சொல்வதை போல தான் சொல்லணும்னு கட்டாயப்படுத்தினாங்க. ஆனால் அதை நாங்கள் முடியாது அப்படின்னும் எங்களை அச்சுறுத்தி வெற்று தாள்களில் கையெழுத்து வாங்கி கொண்டார்கள்னு அவங்க சொன்னதை அப்படியே நீதிபதி அதையும் அதில் பதிவு பண்ணிட்டு தான் அவங்களுக்கான ரிமாண்டை கொடுக்குறார். இது ஒரு கோணம். அதே போல் இந்த 3 பேருக்கு தான் கஸ்டடியை கொடுக்குறோம் என்பது இதனுடைய ஆர்டராக மாண்புமிகு பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்டினுடைய நீதிபதியினுடைய ஆர்டர். இப்படி இருக்கும் பொழுது ஊடகங்கள் நம்ம செய்தி பதிவு பண்ணவர்கள் இந்த ஆர்டரை பார்த்துருந்தா 5 பேர்னே வந்திருக்காது. இந்த எல்லாருக்கும் ஒரே மாதிரியான செய்தியை யார் பிளான்ட் பண்ணா? ஏன்னா இது இப்போ காவல்துறை 5 பேரை எடுத்ததாக ஏறத்தாழ 1 வாரமாக நியூஸ் ஓடுது. இது தவறான தகவல்னு ஒரு மறுப்பு தெரிவிச்சிருந்தா அப்போ ஏன் செய்யலைங்கிற கேள்வியும் வருகிறது. இது ஒரு ஸ்பெகுலேஷன். இன்னொன்று இன்னைக்கு வரைக்கும் ஓடுறது 6வது நாளாக ஆஜராகாத செந்தில் பாலாஜி அப்படின்னு ஒரு விஷயம் ஓடுது. அவர் இன்றைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார், என் பேரே இல்லை ஏன் ஆஜராக, நம்ம அதை ஒரு சைடு வைப்போம். செந்தில் பாலாஜி 6 நாள் ஆஜராகலையா? அப்போ நீதிமன்றம் தீர்ப்பில் என்ன சொன்னது? சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி ஜஸ்டிஸ் GK இளந்திரையன் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய டீடைல்டு ஆர்டர் காப்பி. இதில் 12வது பாயிண்ட்ல அவர் குறிப்பிடுகிறார், இவர்களுக்கு இந்த 2 பேர் செந்தில் பாலாஜிக்கும் அசோக்குமாருக்கும் நாங்கள் முன்ஜாமீன் வழங்குகிறோம். ஒருவேளை இந்த ஆர்டர் வருவதற்குள் அவர்கள் கைது செய்யப்பட்டால் event of arrest, accordingly the petitioner ordered to be released on bail in the event of arrest. கைதானால் ஜாமீனையும் கொடுக்கிறோம் within a period of 15 days from the date on which the order copy made ready. இந்த உத்தரவு கையில் கிடைத்ததிலிருந்து, செஷன்ஸ் ஜட்ஜுக்கு கிடைத்த நாளிலிருந்து 15 நாட்களுக்குள் அவங்க 25,000 ரூபாய்க்கு பாண்டு கொடுத்து ஷூரிட்டி கொடுத்து எல்லாம் கொடுக்கணும், போய் ஆஜராகணும், காலை மாலை கையெழுத்து போடணும் என்று 4 கண்டிஷன்ஸை போட்டு கண்டிஷன் பெயில் ஏபியில் கிராண்ட் பண்ணுறாங்க. 15 நாள் முடியவே இல்லையே, 6 நாளாக செந்தில் பாலாஜி ஸ்கிப் பண்றாருன்னு சொல்வது பாதி உண்மையா இல்ல அது 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 எங்க இருந்து பிளான் சொல்லணும் கேள்வி வருது. ஏன் சொல்லணும், யார் சொல்றாங்கறதான் கேள்வி வருது. இப்ப ஒரே மாதிரி எல்லா ஊடகங்களும் சொல்றாங்கன்னா இந்த செய்தி பிளான் பண்ணப்படுகிறதா? ட்ரையல் நேரடி மீடியா ட்ரையல் பார்க்கப்படுதா? மீடியா ட்ரையல் ஆன் ஃபேக்ட்ஸ் நடந்தா பிரச்சனை இல்லை. இப்போ சொல்ல வேண்டியது என்ன, இந்த தரப்பு அவங்க என்ன பண்ணுறாங்க, டெக்னிக்கலாக அவங்களுக்கு இருக்கிறத வச்சு மூவ் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்திற்கு செந்தில் பாலாஜி இன்றைக்கு கேட்டிருப்பது, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரே ஒரு நாள் தான் சம்மன் அனுப்பப்பட்டது, முதல் சம்மனுக்கு வரல, ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டிங்க, சட்டப்படி பார்த்தா 2வது சம்மன் இஷ்யூ பண்ணாமல் இப்போ நான் போகலாமாங்கிற கேள்வி இருக்குது. எனக்கு இன்னமும் 14 நாட்கள் முடிவதற்கு 8 நாள் இருக்கும் பண்ணும்போது சட்டப்படி இருக்கிற வாய்ப்பு. சரி, இப்போ 6 நாளாக வரலையே, ஏன் கைது பண்ணல? ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் காப்பியில் என்ன இருக்குன்னு தெரியும். ஆனால் காவல்துறை இதில் தவறான தகவலை வெளிப்படுத்தலைன்னா யாருக்கு லாபகரமாக இது நகர்கிறதுங்கிற கேள்வி. யாருக்கு லாபகரமா? இப்போ இந்த இடத்துல தான் ஆளுங்கட்சிக்கு லாபகரமாக நகருதா? குதிரை பேர குற்றச்சாட்டில் இவங்க எல்லாம் கவர்னரை பார்க்குறாங்க, ஏன் போலீஸ் கிட்ட போலன்னு ஒரு கேள்வி எழுப்பினா காவல்துறையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதாகத்தான் அவர்கள் வந்து நிற்பார்கள். முதலில் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு பதிவு செய்யப்பட்ட குதிரை பேர குற்றச்சாட்டு ஃபோர்ஜரி கம்ப்ளைண்ட்னு திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு விடியர் நள்ளிரவு 12:30 மணிக்கு கிண்டியில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்தார். இப்போ வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படவில்லை அப்படிங்கிறது தான் ஸ்டாண்டாக சொல்லப்படுது. ஒருவேளை பதிவு பண்ணிட்டா காவல்துறை அதை தெளிவுபடுத்தணும். அதில் என்னது, ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் இருந்தால் 2013 உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அஃபென்ஸ் காக்னிசபிளாக இருந்தால்
நீங்கள் ப்ரிலிமினரி இதை கேட்டு எஃப்ஐஆர் போடணும், அல்லது 7 நாட்கள் எடுத்துக்கொண்டு அதை விசாரிச்சுட்டு போடணும். இப்போ நம்ம கேட்போம், ஃபோர்ஜரி ஒரு கையெழுத்து மாற்றி போட்டாருங்கிறது காக்னிசபிள் அஃபென்ஸா? அது வந்து வழக்கமாக சீட்டிங்கில் தானே வரணும், கடந்த ஐபிசியில் 420ங்கிறது என்று கேட்டால், அதன் மூலமாக ஒரு பண மோசடி என்பதல்ல, ஒரு அரசாங்கத்தையே கைப்பற்ற முயற்சி என்பது கொடுங்குற்றமா இல்லையா என்பதை நீதிமன்றத்துக்கு தான் நம்ம நகர்த்தணுங்கிற ஒரு கேள்வி வரும். அப்போ இந்த இடத்தில் இவர்கள் நிற்பது காவல்துறை ஒருவேளை இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்கன்னா, ஏன்னா இவங்க இப்போ திரு ஓஎஸ் மணியன் அவர்கள் சொல்கிறாங்க, என்கிட்ட அமைச்சராகவே வாய்ப்பு இருக்குன்னு விஜயபாஸ்கர் பேசினார்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் எம்எல்ஏக்கள் ஆஸ்டின் வேப்பனஹள்ளியினுடைய சீனிவாசனை கூப்பிட்டுட்டு போய் இந்தந்த விஷயங்கள் எங்ககிட்ட பேசினாங்கிறாங்க. இவங்க கொடுத்தாலும் அவங்க கொடுத்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை தான் கொடுக்க முடியும். காவல்துறை இப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமான்னு அவர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. இதில் ஒரே பாயிண்ட்டு, இடியை உள்ள இன்வைட் பண்ணது தாவேகாவன்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா இடி வந்து உள்ள பணம் வரலன்னா அவங்களால உள்ள வர முடியாது. ஆப்வியஸா நம்ம டிவிஎஸ்சியே கூப்பிடாம இதை ஏன் சிட்டி கிரைம் பிரான்ச்சில் கொடுத்தோம்? பணம் கைமாறி இருந்தால்தான் டிவிஎஸ்சி உள்ள வரும். இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை இது வந்து சதி திட்டம்ங்கிறதுல தான். ஆனால் இடி எப்படி உள்ள வராங்கன்னா, இதில் ஹவாலா ஆப்ரேட்டர்ஸ்னு ஒரு விஷயத்தை நம்ம பேசுவோம். என்ன பிளான் வைக்கிறாங்க, என்ன நகர்வு, எதை நோக்கி நகர்த்துறாங்க? இது முதல் விஷயம், இந்த பக்கம் அதிமுகவில் இருந்து சேருவதோ, நாளைக்கு திமுகவில் இருந்தும் நான் சொல்கிறேன், நீங்கள் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலினை தவிர முன்னாள் திமுக அமைச்சர்கள் யார் வந்தாலும் தாவேகா ஏற்றுக்கொள்ளாதுன்னு யாராவது சொன்னால் நம்பாதீங்க. டேர்ம்ஸ் ஓகேவாச்சு, அவங்க திரும்ப அப்ரோச் பண்ணாங்க, அந்த டீலிங் எங்களுக்கு பிடிச்சிருந்தா யாரை வேண்டுமானாலும் சேர்த்துக்கொள்ளாது இவர்களும் தயாராக இருப்பார்கள், அங்கிருந்து யார் வேண்டுமானாலும் வரலாம்ங்கிற ஒரு பாயிண்ட் பேசலாம். என்னன்னா, இந்த குதிரைபேர குற்றச்சாட்டு பல முனையிலிருந்தும் வருது. அதற்கு எனக்கு ஒரு டிஃபென்ஸ் வேணும். என் ஆட்சியவே கவிழ்க்க பார்க்கும்போது ராஜினாமா பண்ணிட்டு தானே வர சொன்னாரு, குறைந்தபட்ச நேர்மை இருக்கு இல்லையா என்கிற டிஃபென்ஸை நோக்கி தான் இவ்வளவு தீவிரத்தன்மையாக குற்றம் கொண்டு போகப்படுகிறதா என்பது என்னுடைய கேள்வி. இல்லை, அமைதியாக இருந்து என்பது அரசியல் ரீதியிலாக அது அவருக்கு பாசிட்டிவான ஒரு ஆயுதமாக கூட முதலமைச்சருக்கு மாறலாம். ஆனால் அரசாங்க ரீதியிலாக, நிர்வாக ரீதியிலாக நீங்கள் அமைதியாக கடக்க முடியாது என்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு சில அப்பாயின்மெண்ட்ஸ், அது முதலமைச்சருடைய ப்ரெராகேட்டிவ், யாரை வேணாலும் போடலாம். போட்டதை டிரான்ஸ்பரண்ட்டாக வெளிப்படுத்துறதுல என்ன சிக்கல் என்பதெல்லாம் எப்படி பிரச்சனையானதோ, இப்போ டெண்டர் சார்ந்து பல விஷயங்கள் வருது. நான் உங்கள் ரத்து செய்யும் போது தான் தவறு நடந்திருக்குன்னு தெரியுது. ரத்து செய்யப்பட்டது தவறுக்காக என்று சொன்னால் அந்த நிறுவனத்தின் மீதும் நடவடிக்கை இல்லை, அதை விடுத்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை இல்லை என்றால் அக்கௌண்டபிலிட்டி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கீங்களா? இப்போ மக்கள் சில பிரச்சனைகளுக்காக வராங்க, அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமாங்க. இப்போ இங்கே சென்னையில் கூட பவர் கட் அப்படிங்கிறது வருது, அதெல்லாம் நியூஸாக ரிப்போர்ட் ஆகுது. இரவு போராடுகிறார்கள், அடுத்த நாள் அதை என்ன சார்ட் அவுட் பண்ணுறாங்கன்னு. இது அங்கே மௌனம் நிர்வாக ரீதியிலாக உடன்படாது, அரசியல் ரீதியிலாக மேபி அவர் இப்போ பாசிட்டிவாக இருக்குது. லாங் ரன்னில் அதை ஏற்றுக்கொள்ள வைக்கிறாரா? ஏன்னா கடந்த காலத்தில் சிரிக்கக்கூட மாட்டார்னுலாம் நம்ம பிரதமர்களையே குறித்தெல்லாம் பேசியிருக்கிறோம். பட் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பேசக்கூடிய இடமாக இருந்தால் அது வந்து காலத்தை கடந்தும் நிற்கும், அந்த விமர்சனத்தையும் தாண்டி கூட போக முடியும். இதில் ஒரே ஒரு கேள்வி, நேற்றைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸில் பதிவாயிருந்தது, இன்னும் கூட 10 அதிமுக எம்எல்ஏக்கள் வரைக்கும் பேசுகிறார்கள் என்று ஒரு செய்தி. ஆகஸ்ட் 15 டெட்லைனாக வச்சு ஒரு விஷயம் சொன்னாங்க. அப்படியெல்லாம் நடந்தால் அது இன்னும் பெரிய ராமிஃபிகேஷன்ஸை நம்ம வந்து தேர்தல் ஜனநாயகத்தையே கேள்வி குத்தாகக்கூடிய ஒரு விஷயமாக போகும். நம்ம நியாயப்படுத்துவோம்னா அதற்கு பிறகு அது அவரவருடைய நிர்பந்தங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். அரசியல்வாதிகள் ஒரு எல்லைக்கு மேலே தலைவர்களுடைய முடிவை தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய பொறுப்பு வந்துரும்னு நம்ம பார்க்க வேண்டியது.